மலேசியால அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லிகிட்ட போயிட்டு அங்க பார்த்த சம்பவத்த பத்தி சொல்றாரு. "மல்லி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன். நீ என்ன தப்பா நினைக்கக்கூடாது." "என்னாச்சு விஜய்? உங்க பேச்சு சரியில்லையே. ஏன்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா விஜய்?" "இல்ல மல்லி, நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ, அதெல்லாம் இப்ப நடக்கும்போது, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மல்லி." "ஏன் விஜய்? என்னாச்சு? என்ன பிரச்சனை?" "இல்ல மல்லி, நான் எப்படி சொல்றது உன்ட்ட அத? நான் இன்னைக்கு கார் எடுத்துட்டு ரூமுக்கு வரலான்னு கிளம்பும்போது அங்க நானு." "சொல்லுங்க விஜய், என்ன ஆச்சு அங்க?" "அங்க ராகினிய பார்த்தேன் மல்லி. என்னால அத நம்பவே முடியல." "ராகினியா? என்ன விஜய் சொல்றீங்க?" "ஆமா மல்லி. வெண்பாவோட அம்மா. என்னுடைய முதல் மனைவி. அவ செத்துட்டான்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு அவள நான் உயிரோட பார்த்தேன். என்னால அத சத்தியமா யோசிக்கவே முடியல மல்லி." "ஐயோ! விஜய், என்ன சொல்றீங்க? அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே! அவங்கள எப்படி நீங்க நேர்ல பார்க்க முடியும்?" "அதான் மல்லி, எனக்கே புரியல. அப்படியே என் உயிர் ஒரு செகண்ட்ல என் உயிர் என்ன விட்டு போன மாரி ஆயிடுச்சு. என்னால அத சத்தியமா நெனச்சு கூட பார்க்க முடியல மல்லி. அது எப்படி சாத்தியமாகும்?" "இல்ல விஜய், நீங்க யாரையோ பார்த்து தப்பா சொல்றீங்க." "இல்ல மல்லி, நான் நல்லா பார்த்தேன். அது ராகினி தான். அவங்க எங்க இப்போ?" "அவள மிஸ் பண்ணிட்டேன் மல்லி. என்னால சுத்தமா யோசிக்கவே முடியல மல்லி." "விஜய், நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல விஜய். அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள எப்படி நீங்க பார்க்க முடியும்?" "இல்ல மல்லி, நான் தான் பார்த்தேன்னு சொன்னேன்ல." "சரி வாங்க விஜய், நாம போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அவங்கள. நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு அத தெளிவுபடுத்தினா மட்டும் தான் நீங்க நார்மல் ஆவீங்க. வாங்க விஜய் போலான்னு" சொல்லி மல்லி, விஜய், வெண்பா 3 பேரும் கிளம்பி நேரா விஜய் பார்த்த அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. "விஜய், மல்லி, இங்க தான் பார்த்தேன். ஆனா இப்ப காணுமே. இரு மல்லி, அந்த டீ கடையில கேட்டு பார்க்கலாம்." "அண்ணே, இங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாரி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தா காலையில. பார்த்தீங்களா?" "ஏன்பா, இந்த ஊர்ல எத்தனையோ பேரு மனநலம் பாதிக்கப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கலாம் யாரு? என்ன? எங்க போறாங்கன்னு பார்க்க தான் என் வேல. போப்பா, காலை நேரத்துல வியாபாரத்த வந்து கெடுத்துட்டு இருக்க. என்ன கடுப்பேத்தாம அமைதியா போ." அப்படின்னு சொல்றாரு. இங்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. "மல்லி, காலைல இங்க தான் மல்லி பார்த்தேன். அது ராகினி தான். என்னால அத நம்பவே முடியல மல்லி. எனக்கு அப்படியே சொல்லத் தெரியல மல்லி. எனக்கு அவ்ளோ ஒரு இதுவா இருக்கு மல்லி." அப்போ ஒருத்தன் வரான். "அண்ணே, நீங்க வந்து டீ கடையில கேட்டீங்கல்ல ஒரு பொண்ண பத்தி." "ஆமா தம்பி. உனக்கு அந்த பொண்ண தெரியுமா?" "தெரியுண்ணே. நான் இங்க நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு ஆண்டி மரம் இருக்கு. அங்க தான் இருப்பா. நீங்க வேணா போய் பாருங்களேன்." "ரொம்ப தேங்க்ஸ் தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லி அடிச்சுட்டு அங்க போறாங்க. போயிட்டு இது மாரி ராகினின்னு ஒரு பொண்ணு இங்க இருக்காளா? மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லும்போது, "இங்க பாருப்பா, அப்பல்லாம் யாரும் கிடையாது. சும்மா ரோட்ல பார்க்குற பொண்ணலாம் தேடிக்கிட்டு இங்க வராதீங்க. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா, அப்புறம் நான் போலீஸ்ல கால் பண்ணி உங்கள புடிச்சு குடுத்துருவேன். போங்க தம்பி மொதல்ல இங்கேருந்து." அப்படின்னு விஜய அனுப்புறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல. விஜயும் மல்லியும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் பார்க்க சரியில்ல. தெரியாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. விஜய் வெளிய வந்துறாரு. மல்லி உடனே, "என்னாச்சு விஜய்?" "தெர்ல மல்லி. அவங்க அங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்தேன் மல்லி. நல்லா தெரியும் எனக்கு. அது என் ராகினி தான்." என் ராகினின்னு சொன்ன உடனே மல்லி மூஞ்சி மாறுது அப்படியே. "எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெர்ல மல்லி." அப்படி சொல்ல மல்லி யோசிச்சுட்டு, "சரிங்க விஜய். அவங்க தான் இங்க இல்லையே. வாங்க, சுத்தி முத்தி தேடி பார்க்கலாம். ஆனா நீங்க சொல்றது எனக்கு ஏதோ சரியா படல விஜய். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள நீங்க திரும்ப பார்த்துருக்க வாய்ப்பு இல்ல விஜய். அதனால தான் சொல்றேன். நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்ல, "ஐயோ மல்லி, அப்படி சொல்ல மல்லி. அத நேர்ல பார்த்த என்னாலயும் இன்னும் சரியா ஏத்துக்க முடியல. நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மல்லி." விஜய் உடனே, "சரி மல்லி, வா தேடி பார்க்கலாம்னு" சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. மல்லி கார்ல போய் உட்கார்றாங்க. கரெக்ட்டா விஜய் தோள்ல வந்து கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ராகினி. ராகினிய பார்த்ததும் விஜய் அப்படியே ஸ்டக்கா நிக்கிறாரு. மல்லி உடனே, "என்னாச்சு விஜய்?" அப்படின்னு இறங்குறாங்க. விஜய் உடனே, "மல்லி, நான் சொல்லல மல்லி. ராகினி. இவ தான் என் ராகினி. இவ நல்லா எனக்கு தெரியும். இவ தான் என் ராகினி." "விஜய், அவங்க இப்போ உயிரோட இருக்காங்கன்னா, அப்போ அப்போ அவங்க செத்து போகலையா?" "மல்லி, என்னால அத சுத்தமா நம்பவே முடியல மல்லி. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல மல்லி. ஆனா இது என் ராகினி தான். என்னுடைய ராகினி தான். எனக்கு நல்லா தெரியும்." "ராகினி, உனக்கு என்னாச்சு ராகினி? உனக்கு என்னாச்சு? நீ சாகலையா? உனக்கு எப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்க? எப்படி இங்க வந்த?" அப்படின்னு ராகினிய புடிச்சு விஜய் பயங்கரமா அழுகுறாரு. இங்க வெண்பா உடனே, "மல்லிமா, என்ன மல்லிமா? யார் இது?" அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. மல்லி வெண்பா கட்டி புடிச்சுட்டு அப்படியே ஒரு செகண்ட் கதி கலங்கி நிக்கிறாங்க. விஜய் வெண்பாவ பார்த்தப்போ சாரி நம்ம ராகினிய பார்த்தப்போ எப்படி அவரால ஒண்ணும் பேச முடியலையோ, அதே மாரி தான் மல்லிக்கு இப்போ விஜய் தன்னுடைய முதல் மனைவிய பார்த்தப்போ மல்லியால எதுவுமே பேச முடியல. ஒரு செகண்ட் அவங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச மாரி மல்லி அப்படியே குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாங்க. ஏன்னா, விஜய்க்கு அவங்க முதல் மனைவி கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, நாம இனிமே விஜய் லைஃப்ல இருக்க மாட்டோம்ல. நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு நெனச்சோம்.
ஆனா அந்த வாழ்க்கை அந்த செகண்டே பறி போயிடுச்சு. இனி நாம என்ன பண்ண போறோம்? விஜய் விட்டு நாம ஒதுங்கி தானே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ண தெரியாம மல்லி அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க.